எனக்கு என் பொண்ணோட சந்தோஷம் தான் முக்கியம். இன்னைக்கு அவர் இல்லைன்னா நாம நிலாவை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம். அவர் கூட நிலா பழகிறத நம்ம தடுக்க வேண்டாம்ப்பா. இல்லம்மா வித்யா, நான் என்ன சொல்றேன்னா, தாத்தா நீங்க அமைதியா இருங்க. விதுவே பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க, அப்புறம் என்ன? விது, நீ தாத்தா பேச்ச கேட்காத. அவர்தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். பீம்பாய் பத்தி உன்கிட்ட தப்பா சொல்லி கொடுத்தது தாத்தா தானே? எனக்கு தெரியும். தாத்தாவுக்கு நான் அவரை விட்டுட்டு யாரு கூட பழகினாலும் பிடிக்காது. அவர் கூடயே விளையாடணும், பேசணும், பழகணும். தாத்தா, எனக்கும் அம்மாவுக்கும் இங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும், நிறைய ரிலேட்டிவ்ஸ் வேணும். நீங்க மட்டும் இருந்தா போதுமா? நம்ம 3 பேர் மட்டும் இங்க தனியா தானே தாத்தா இருக்கோம். நம்ம முகத்தையே நம்ம பார்த்துட்டு இருந்தா போர் அடிக்காது? சரி, இனிமே நீ பீம்பாய் கூட பேசலாம், பழகலாம். அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டேன். வா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, போய் படுக்கலாம். வா. வித்யா, நிலா பழகிட்டு இருக்கிறது சஞ்சய் கூடன்னு தெரியல உனக்கு. ஒருவேளை நிலாவுக்கு சஞ்சய் தன்னோட அப்பாங்கிற உண்மை தெரிஞ்சா சஞ்சய் கிட்ட இருந்து நிலாவை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் வித்யா. இது எதுல போய் முடியும்னு தெரியலையே. நான் என்ன பண்ண போறேன் தெரியலையே. ஆண்டவா. நான் அவ்வளவு சொல்லியும் நீ கேட்காம நிலாவை பீம்பாய் பார்க்க அனுப்பியிருக்கேன். இது எனக்கு சரியா படலம்மா. என்னப்பா பண்ண சொல்றீங்க? நீங்க தான் எல்லாத்தையும் பாக்குறீங்கல்ல. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்ததுக்கே நம்ம கிட்ட சொல்லாம அவரை பாக்குறதுக்கு ராத்திரில தனியா கிளம்பி போயிருக்கா. அப்படி இருக்கும்போது அவளை எப்படி கண்ட்ரோல் பண்றது? விடுங்கப்பா, நீங்க பயப்படுற மாதிரி ஒன்னும் நடக்காது. அவரு ரொம்ப நல்ல டைப்பா தான் இருக்காரு. அவருனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீருமா, நான் போய் பார்க்கறேன். தலைவரே. யாருப்பா? மேடம் வணக்கம் மேடம். நான் தான் மேடம். அப்புறம் சாப்பிட்ற நேரத்தில் வந்துட்டனோ. இன்னைக்கு தோசை. அட உட்காருங்க மேடம். முதல்ல வீட்டுக்கு வந்துக்கிறேன். சாம்பார் செஞ்சுக்கிறீங்க. நான்வெஜ் சமைச்சு தான் நல்லா சாப்பிடுவேன்ல நான். சாம்பார் என்ன சார்? சாப்பிடுங்க சார், கூச்சப்படாம சாப்பிடுங்க. தோ போடுறா தேங்காய் சட்னியா? அடடடடடடா சூப்பர். இது என்ன சைடிஸு? தோ போடுறா கார சட்னி. எனக்கு இது ரொம்ப பிடிக்குமே. சும்மா சொல்ல விட மேடம். தோசை நல்லா செம்மையாகுது. என்ன அப்படி பாக்குறீங்க? சாப்பிடுங்க. இல்ல, நான் சாப்பிட்டேன். இந்த மாசம் டியூவை 2 நாள்ல தந்துடுறேன். 2 நாள்? அடா, ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு சொன்னீங்க. கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு பெரிய பெரிய அவார்ட்லாம் கொடுத்துக்கிறாங்க. வேதவல்லியோட மருமக வேற. இதெல்லாம் வச்சுதான் நீங்க கேட்ட உடனே அவ்வளோ பெரிய அமௌண்ட் நான் கொடுத்தேன். சின்ன அமௌண்ட்லாம் இல்லை, 80 கோடி ரூபாய் கொடுத்துக்கிறேன். அதை வச்சுதான் இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சீங்க. இப்போ புதுசா வேற ஏதோ இன்ஸ்டியூட் ஆரம்பிக்க போறீங்க அரசு பரிசா கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். நல்லா பண்ணுங்க, நல்லா இருங்க. ஆனா நான் நல்லா இருக்கணும் நீங்க நினைக்கணும்ல. அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா கரெக்டா டியூ கொடுத்துருப்பீங்க. இல்ல, இந்த தடவை லேட் ஆகாது, கண்டிப்பா கொடுத்துருவேன். போன தடவை இப்படிதான் மேடம் சொன்னீங்க. மாசம் மாசம் கரெக்டா டியூ வரலனா என்னோட தொழில் நடக்காது மேடம். வாங்கும்போது 10ஆம் தேதி கரெக்டா கொடுத்துருவேன்னு சொன்னீங்க. அது அப்படியே 12 ஆச்சு.
அப்புறம் 15, 17, 18, 19 ஆச்சு. இன்னைக்கு தேதி 25 ஆச்சு மேடம். இன்னி வரையும் டியூ வந்து சேரல. இந்த மாசமே முடிய போகுது மேடம். கொஞ்சம் முன்ன பின்ன லேட் ஆனாலும் நான் கரெக்டா கொடுத்துட்டு தானே இருக்கேன். இல்ல மேடம், இதுக்கு மேல என்னால் டைம் கொடுக்க முடியாது. நீங்க என்ன பண்றீங்க, இன்னும் 2 நாள் வட்டி அசல்னு மொத்தமா சேர்த்து செட்டில் பண்ணிட்டு வேலையை பாருங்க. சார், அவ்வளோ பெரிய தொகையை 2 நாள்ல எப்படி புரட்ட முடியும்? என்ன சார், நீங்க அவ்வளவு பெரிய தொகையை கேட்டோன்னீங்க, 4 குத்துனேன். பிசினஸ் தெரியாம இருக்கீங்க, அதெல்லாம் கிடைக்கும் சரியா? சார் இல்ல சார், அவ்வளோ பெரிய அமௌண்ட் 2 நாள கஷ்டம். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க. அப்படியா? சரி மேடம், நான் வேணா ஒரு ஐடியா சொல்லணுமா? வேணா உங்க இன்ஸ்டியூட்டை என் பேர்ல எழுதி வச்சிருங்க. அந்த இடம் சிட்டிக்கு சென்டர்ல இருக்கிறதுனால நல்ல விலைக்கு போவோம். ஸ்கூலை நடத்தி லாபம் சம்பாதிக்க முடியாது, வேஸ்ட். தியேட்டர், ஷாப்பிங் மால்னு கட்டி விட்டா துட்டு சும்மா செம்மையா சம்பாதிக்கலாம் மேடம். நான் யாருக்கிட்டையாவது வித்துக்கிறேன். என்ன சொல்றீங்க? சார் ப்ளீஸ் சார், இப்படிலாம் பேசாதீங்க. நான் கண்டிப்பா பணம் கொடுத்துருவேன் சார். எனக்கு என்னோட பணம் 2 நாள்ல மொத்தமா வந்து சேரணும். முடிஞ்சா கொடுங்க, இல்ல நான் சொல்ற டீலுக்கு ஓகே சொல்லுங்க. என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். தெரியாமலாம் பணம் வாங்கிக்க மாட்டீங்க. பணம் வரலன்னா கூளை பூட்டி சாவியத்தை பாயிட்ல போட்டு போயினே இருப்பேன். சார், கொஞ்சம் தயவு பண்ணுங்க. இந்த தயவு தாட்சணிக்கெல்லாம் நம்ம தொழில இடம் கிடையாது சார். எனக்கு என் பணம் வரணும், அவ்வளவுதான். அதுக்கான ஏற்பாடை பண்ணுங்க. அதை விட்டு வேற மாதிரி எதுவும் வில்லங்கமாலாம் யோசிக்காதீங்க. நீங்க யோசிக்க மாட்டீங்க, இருந்தாலும் சொன்னேன். சார், இது சொந்த வீடா? இல்ல, வாடகை வீடு சார். ஸ்கூல் நடத்தினா பணம் சம்பாதிக்கிறது என்ன வழியோ அதை பார்க்கணும். அதை விட்டு சேவை பண்றோம்னு சொல்லி இறங்கினா அப்புறம் இப்படிதான். ஏய் கிளம்பலாம்டா, மேடம் கரெக்டா செட்டில்மெண்ட் பண்றோம். பண்றோம் மேடம் வரேன். தலைவரே பத்தா. என்னம்மா அந்த ஆள் அப்படி சொல்லிட்டு போறான்? இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு 2 நாள்ல எப்படிம்மா புரட்ட முடியும்? எந்த நம்பிக்கையிலம்மா நீ இவ்வளோ பெரிய தொகையை வாங்கி இந்த ஸ்கூல் ஆரம்பிச்ச? இல்லப்பா, அன்னைக்கு ஒரு நம்பிக்கையில வாங்கிட்டேன். இப்பவும் ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. எனக்கு பணம் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா மொத்தமா எப்படி 2 நாள்ல கொடுக்க முடியும்னு தான் தெரியல. ஏம்மா, ஊர்ல சூரிய பிரகாஷ் ஐயா உனக்கு சொத்து எழுதி கொடுத்தாருன்னு சொன்னல, அந்த சொத்து உன் பேர்ல தானம்மா இருக்கு. அதை வித்துடலாமா? சரிங்கப்பா, ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கே. பிரச்சனையா? அந்த வீட்ல இருக்கும்போது ஒரு தடவை அதை வச்சு பணம் வாங்கணும், திரும்ப அடைச்சு மீட்டுட்டோம். அப்புறம் அத நான் என் பேர்லயும் சஞ்சய் பேர்லயும் மாத்தி எழுதிட்டேன். இப்ப அதை விக்கணும்னா சஞ்சய் கையெழுத்து போடணும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில நான் அவர்கிட்ட இதை பத்தி பேசினா சரியா இருக்குமான்னு தெரியல. என்னம்மா சொல்ற? உனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லம்மா. அவர்கிட்ட நீ பேசு, அவர் கண்டிப்பா கையெழுத்து போட்டு கொடுப்பாரு. யோசிக்காதம்மா, அப்புறம் நீ ஆசாசியா ஆரம்பிச்ச ஸ்கூல் உன் கையை விட்டு போயிருமா. நமக்கு வேற வழி இல்லம்மா. சரிப்பா, வாங்க நாம அவரை நேர்ல போய் பார்ப்போம். நேர்லையா? ஐயோ, அங்க நிலா இருப்பாளே. நிலாவை வித்யா பார்த்தா பிரச்சனை ஆயிடுமே. வாங்கப்பா போலாம். போலாமா? சஞ்சய்க்கு ஃபோன் பண்ணி சொன்னா போதாதாம்மா? அங்க எல்லாரும் இருப்பாங்க, எதுக்கு அவங்களுக்கு முன்னாடி? இல்லப்பா, இது எல்லாருக்கும் தெரியணும், அதனால தான் அங்க போகணும்னு சொல்றேன். முதல்ல நான் இதை அவங்க அம்மா கிட்ட சொல்லணும்.
அவங்க சரின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் அந்த சொத்தை விற்கணும். அவங்க சம்மதிப்பாங்களாம்மா? கண்டிப்பா சம்மதிப்பாங்கப்பா. அவங்களும் இன்ஸ்டியூட் நடத்துறாங்க. என்னோட கஷ்டம் என்னன்னு அவங்களுக்கும் தெரியும். கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்றது? அங்க போனா இவன் நிலாவை பார்த்துருவாளே. அப்பா, என்னப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். கை கட்டிட்டு வரேன். நிலா இந்தா விட்டுறாத என்ன. ம், காயினுக்கு நேரா ஸ்ட்ரைக்கர் வச்சு லேசா தட்டி விட்டா போதும். ஓகே ம். ஆ அடி 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 நிலா, அடி. இப்ப நீ ஆடு. ஆ அந்த பிளாக் காயின்ல அடி. ம். சூப்பர் சான்ஸ் கிடைச்சிருக்கு. மிஸ் பண்ணிடாதனா? அப்புறம் நம்மளோட கேம் போயிடும். ஆ இங்க ஒரு பாயிண்ட் பாரு. அதடி ஸ்ட்ரைக்கர் அப்படி நேரா வச்சு. என்னண்ணா? ஆ நிலா இதுதான் லாஸ்ட் சான்ஸ். பாத்து அடி. ஆ, சூப்பர். ஜெயிச்சாச்சு ஜெயிச்சாச்சு. ஆ சிங்க குட்டி நீ அடிச்சு என்ன தூள் நானு? பண்ணிட்ட. அவ அடிச்சதுக்கு நீ கிளாப் பண்ணிட்டு இருக்க. அவன் நல்லா விளையாடுறா. நான் ஜெயிக்கிறத விட என் நிலா ஜெயிக்கிறதா எனக்கு சந்தோஷம். உனக்கு போய் நான் சப்போர்ட் பண்ண பாரு என்ன சொல்லணும். பீம்பாய், இது கேம். இதுல ஜெயிக்கிறது தோக்குறதெல்லாம் சகஜம்தான். எனக்கு நீங்க விட்டெல்லாம் கொடுக்க வேணாம். உங்க திறமையை நீங்க காட்டுங்க, என் திறமையை நான் காட்டுறேன். யார் ஜெயிக்கிறாங்கன்னு ஆ. பார்க்கலாம். பார்க்கலாம். ச்சே, எப்படியாவது இவளை கழட்டி விடலான்னு பார்த்தா வந்துடுறாளே. இந்தா ஆடு. பாத்து பாத்து பாத்து. இனி உங்க வீட்ல என்னால வாழ முடியாது. இனி நான் உன் கூட வாழ்ந்தா ஏன் வாழ்க்கை தான் நரகமாகும். உன்னை விட்டு போறதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற பெரிய தண்டனை. இனி எந்த சூழ்நிலையிலையும் நாம சேர மாட்டோம், சேரவும் முடியாது. டிவோர்ஸ் நோட்டீஸ். எனக்கும் இவருக்கும் சட்டப்பூர்வமா விவாகரத்து ஆகணும். சஞ்சய் சொன்ன Please. வித்யா, இப்போ ஒன்றும் கெட்டு போலம்மா. நம்ம திரும்பி போயிடலாம். சஞ்சய் கிட்ட ஃபோன்ல பேசிக்கலாம். வீட்டுக்குள்ள போய் அசிங்கப்பட வேணாமா? நான் சொல்றத கேளுமா. இல்லப்பா, அவங்க என்ன அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்ல. நம்ம நேர்ல வந்து இப்படி ஒரு உதவி கேட்கறது தான் முறை. நான் பேசிக்கிறேன், நீங்க கூட மட்டும் வாங்க. உள்ள போனா நிலா இருப்பா. நிலா இவளை பார்த்தா மொத்தமா உடைஞ்சு போயிடும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. நிலா நீதான் எடுத்து. இந்தா. பாருடா. ஆ சூப்பர் கரெக்டா அடிச்ச. அது No.
சூப்பர் சூப்பர். சூப்பர். புது நம்பரா இருக்கு. அட்ரா நீ பாக்கலாம். அடு. அந்த ரெட்ட பாரு. மிஸ் ஆயிடுச்சு. சூப்பர். ஓ அண்ணன் நிலா சஞ்சயோட கேர மாட்டிட்டு இருக்காளே, இவ எதுக்கு இங்க வரா? இவ உள்ள போனா இன்னைக்கு அவ்வளவுதான். ஆமா வித்யா. ஏய் நில்லுங்க. இறங்க முதல்ல. ஏய் எதுக்கு இங்க வந்தீங்க? இறங்க. இறங்கன்றல. இறங்க. நீங்க 2 பேரும் எதுக்கு இங்க வந்தீங்க? நான் சஞ்சயோட அம்மாவை பார்க்கணும். அவங்கள எதுக்கு நீ பார்க்கணும்? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல, டிவோர்ஸும் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுக்கு வர்றதும் அத்தைய பார்க்கணும்னு நினைக்கிறதும் சரியில்லை. நான் ஒன்றும் உறவு கொண்டாடுறதுக்கெல்லாம் வரல. முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு, அதுக்கு தான் வந்தேன். நீ அத்தை கிட்ட ஒரு விஷயமும் பேச வேண்டாம். இங்க இருந்து கிளம்பு முதல்ல. அத்தை வீட்ல இல்ல. என்ன பார்த்துட்டு நிக்கிற? அத்தை வீட்ல இல்லைன்னு சொல்றேன்ல, சீக்கிரம் கிளம்பு, நிக்காத. ஆமா வித்யா, நம்ம போலாம். அதான் வீட்ல இல்லைன்னு சொல்றாங்கல்ல. கிளம்பு கிளம்புடி. ஆமா. என்ன இன்னும் பார்த்துட்டு நிக்கிற? அத்தை தான் வீட்ல இல்லைன்னு சொல்றேன்ல, சீக்கிரம் கிளம்பு, நிக்காத. என்ன யோசிச்சுட்டே நிக்கிற? அத்தை தான் வீட்ல இல்லைன்னு சொல்லி ரொம்ப நேரமாச்சு. காதுல விழலையா? சீக்கிரம் கிளம்பு. என்ன சொன்னாலும் நகராம அப்படியே நிக்கிறாளே. அவங்க எப்போ வருவாங்க? இப்பெல்லாம் வரமாட்டாங்க, நாளைக்கு தான் வருவாங்க. வெளியூர் போயிருக்காங்க. நீ வேணா அத்தை கிட்ட போன்ல பேசிக்கோ. இப்ப இங்க நிக்காத. சரி, அவங்க வந்தா நான் இங்க வந்துட்டு போனதா சொல்லுங்க. சரி சரி கிளம்பு. நில்லு. என்ன விஷயம்? வாசல் வரைக்கும் வந்துட்டு திரும்பி போற? உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயமா பேசணும், அதுக்கு தான் வந்தேன். அப்புறம் ஏன் திரும்பி போற? எங்களை தேடி எங்க வீட்டுக்கு வந்தவங்கள வாசலோட அனுப்புற பழக்கம் எங்களுக்கு இல்ல. உள்ளவா. பரவாயில்ல வித்யா, இங்கே விஷயத்த சொல்லுமா. சொல்லிட்டு அப்படியே நம்ம கிளம்பி போயிடலாம். முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு வாசல்லையே நின்னு சொல்ல சொல்றீங்க? உள்ள வாங்க. அடிச்சிருனா? நிலா, என்ன நிலா? மாடியில போய் விளையாடு. வீட்டுக்கு முக்கியமான கெஸ்ட் வந்திருக்காங்க. யாரு? ஐயோ, கேமே இப்பதான் சூடு பிடிச்சிருக்கு, இப்ப வந்து போக சொல்றீங்களே. கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொல்றல, புரியாதா உனக்கு? சஞ்சய், நிலாவை மேல கூட்டிட்டு போய் விளையாடுங்க. அத்தை யாரோ முக்கியமானவங்களை ரிசீவ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. யாரு? எனக்கு தெரியாது. என்ன சஞ்சய் யோசிக்கிறீங்க? அவங்க வரும்போது நீங்க அப்படி விளையாடிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? இல்ல வா, நம்ம மேல போலாம். ஏன்னா நம்ம இங்க விளையாடுறது சில பேருக்கு உறுத்தலா இருக்கும் போல. நம்ம மாடியில போய் விளையாடலாம். இந்த இதை வச்சுக்க. அதை கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். வா, நம்ம மேல போலாம்.
வித்யா வாமா வாமா. மணிக்கம் வா மணிக்கம் உட்காருங்க. வாங்க அண்ணி. ம், வாங்கப்பா. வாங்க உட்காரு. உட்காரு மணிக்கம். உட்காருங்க. நல்லா இருக்கியா? ம். வித்யா நல்லா இருக்கியாம்மா? என்ன விஷயம்? இவ எதுக்குக்கா இங்க வந்தா? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? என்னன்னு தெரியல.